இந்த பென் அண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். இது என்னுடைய மார்க்கர், இது என்னுடைய பென். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய அப்படின்னா மை, என்னுடைய அப்படின்னா மை. இது என்னுடைய மார்க்கர், திஸ் இஸ் மை மார்க்கர், திஸ் இஸ் மை மார்க்கர். இது என்னுடைய பென், இது என்னுடைய பென். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. வீடியோஸ் பார்த்தா மட்டும் உங்களால் இங்கிலீஷ் பேசிட முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும், உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூடவே சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போது இது என்னுடைய பென், என்னுடைய மார்க்கர் எப்படி இங்கிலீஷ் சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? இது என்னுடைய பென், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் 5 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். 5 செகண்ட்ஸ் ரொம்பவே அதிகம், இருந்தாலும் 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஆன்சர் தெரிஞ்சால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட், இது உன்னுடைய மார்க்கர், இது உன்னுடைய பென். உன்னுடையது அப்படின்னா யுவர்னு சொல்லலாம். இது உன்னுடைய மார்க்கர், திஸ் இஸ் யுவர் மார்க்கர், திஸ் இஸ் யுவர் மார்க்கர். இது உன்னுடைய பென், இது உன்னுடைய பென். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே, இப்போது இது அவனுடைய மார்க்கர், இது அவனுடைய பென். அவனுடைய, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவனுடைய அப்படின்னா ஹிஸ், திஸ் இஸ் ஹிஸ் மார்க்கர், திஸ் இஸ் ஹிஸ் மார்க்கர். இது அவனுடைய பென், அவனுடையனா ஹிஸ்ன்னு நமக்கு தெரியும். அப்போது இது அவனுடைய பென் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அகெயின் நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், இது அவளுடைய மார்க்கர், இது அவளுடைய பென். அவளுடைய அப்படின்னா ஹர், அவளுடையனா ஹர்னு சொல்லலாம். இது அவளுடைய மார்க்கர், திஸ் இஸ் ஹர் மார்க்கர், திஸ் இஸ் ஹர் மார்க்கர். நெக்ஸ்ட், இது அவளுடைய பென், இது அவளுடைய பென். இப்போது இது உங்களோட டர்ன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக தமிழ் வழியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஈஸியாக இங்கிலீஷ் படிக்கலாம் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.